வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை. அன்பில் நெஞ்சில் நீங்காத அலைகளாக பசுமையான நினைவுகளோடு பார்த்த மண்ணின் இன்றைக்கு கோர தாண்டவமாடிய நிகழ்ச்சிக்கு முன்பாக சூரமலை, மேப்பாடி, முண்டக்கை, இன்னும் அந்த பகுதியிலே இருக்கின்ற கிராமங்கள், பசுமை நிறைந்த கிராமம். பார்க்கின்ற இடமெல்லாம் தேயிலை தோட்டங்கள். அந்த தேயிலை தோட்டங்களிலே பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுடைய மகிழ்ச்சி, அந்த தேயிலையை பறிக்கின்ற போது ஒரு உற்சாகம், ஒரு உழைப்பின் பெருமை. இப்படி பார்க்கின்ற இடமெல்லாம் பசுமையாக இருந்து சிறிய ஒரு பஜார், கடைவீதிகளை கொண்ட ஒரு சிறிய பஜார். இங்கே இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் உண்டு, கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் வாழுகிறார்கள். இந்து மதத்தை சேர்ந்த இணைபிரியா சகோதரர்களாக வாழுகின்ற அந்த இந்து மக்களும் 3 ஆலயங்களும் இந்த முண்டக்கை என்கின்ற இந்த கிராமத்திலே, சூரமலை பகுதியிலே, மேப்பாடி அருகிலே இந்த சிறிய கடைவீதி, இந்த கடைவீதி இன்றைக்கு இல்லை என்றாலும் நினைவில் நிற்கிறது. இப்படிப்பட்ட அழகான இந்த தேயிலை தோட்டங்களும் விவசாய நிலங்களும் நிறைந்த ஒரு பசுமையான, பார்க்கின்ற இடமெல்லாம் மகிழ்ச்சி ததும்ப வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு நம்மிடம் இல்லை என்பது ஏக்கத்தை வரவழைக்கிறது. அதிலும் இந்த காட்சியை பாருங்கள். இந்த காட்சி உள்ளத்தை உருக வைக்கிறது. இப்படி வாழ்ந்த மக்கள், இப்படி இருந்த குழந்தைகள், இப்படி இருந்த ஆசிரியர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா, சிலர் இல்லையா என்ற எண்ண தோன்றுகிறது. இன்னும் காலம், சில காலம் இந்த நினைவு நெஞ்சை விட்டு அகழாத ஒரு மகிழ்ச்சியாக முன்பு இருந்தது, இன்றைக்கு துயரமாக மாறியிருக்கிறது. சாலினி என்ற ஒரு ஆசிரியர், டீச்சர், தன்னிடம் படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஒரு சிறு சைக்கிளிலே அமர்த்தி அவர்களோடு உரையாடி அந்த பள்ளிக்கூடம் முன்பாக இருக்கின்ற விளையாட்டு மைதானம் கிரவுண்டில் அந்த சிறிய சைக்கிளிலே தன்னுடன் படிக்கின்ற தன்னுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய மாணவிகளை மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், குதூகலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சாலினி டீச்சர் அவர்கள் சைக்கிள் ஓட்டுகிறார்கள். அவருக்கு பின்னாலே அந்த சிறிய சைக்கிளிலே சீட்டு இல்லை. பேக் பின்புறம் இருக்கின்ற வீலில் 2 பக்கம் போல்ட்டுக்களை போடக்கூடிய இடம் சிறிது நீண்டிருக்கும். அதில் கால்களை பதித்து சாலினி டீச்சர்னுடைய 2 தோள்களையும் பற்றி கொண்டு ஒவ்வொரு மாணவியாக ஏற வேண்டும். ஒரு மாணவிக்கு அந்த விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு ரவுண்ட் வர வேண்டும். இப்படி ஒவ்வொரு மாணவிகளாக ஏற அந்த மாணவிகளை மகிழ்ச்சியோடு அந்த சாலினி டீச்சர் அவர்கள் குதூகலத்தோடு தன்னிடம் படிக்கின்ற இந்த மாணவிகள் எந்நாளும் இதுபோன்ற புன்னகையோடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஒரு ஆசிரியர் என்று எண்ணாமல்
அவர்களோடு தோழியாக நின்று அந்த சைக்கிளை ஓட்டி ஒவ்வொருவரையாக ஏற்றி அவரை இறக்கிவிட்டு மற்றவரை அந்த சைக்கிளில் ஏற்றி இந்த மகிழ்ச்சி சைக்கிள் சவாரி அனைவரையும் வியர்க்க வைக்கிறது. இப்படியும் ஒரு ஆசிரியரா தன்னிடம் படிக்கின்ற குழந்தைகளோடு இப்படியும் விளையாடுகின்ற ஒரு பண்பும் ஆசையும் பெற்ற ஒரு ஆசிரியர் இருந்த இடமா இந்த இடம்? இந்த விளையாட்டு மைதானம், இந்த பள்ளிக்கூட கிரவுண்டு இப்போது எங்கே 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 என்ற கேள்விகளை கேட்கும் நிலையில் இன்றைக்கு மாறியிருக்கிறது. இந்த விளையாடுகின்ற சைக்கிள் ஏறி சவாரி செய்த மாணவிகள் எத்தனை பேர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார்கள்? யாரெல்லாம் உயிரோடு இருக்கிறார்கள்? இந்த சாலினி டீச்சரும் இருக்கிறாரா என்ற நிலை அறியாமல் இந்த காட்சி மட்டும் கிடைத்தது. இந்த காட்சியை பார்க்கின்ற போது மனது வேதனையால் துடிக்கிறது. கண்களோ கண்ணீர் குளமாக மாறி கண்ணீர் வருகிறது. இப்படி குதூகலமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருந்த இந்த இடம் ஜூலை மாதம் 29 நள்ளிரவு 2 மணி அளவில் காற்றாற்று வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடி இந்த பள்ளிக்கூடத்தை அருகிலே இருந்த அந்த சிறிய கடைவீதியை சுற்றி இருந்த வீடுகள், தோட்டத் தொழிலாளர்கள் படுத்து உறங்குகின்ற வேளையில் அந்த உறக்கத்திலேயே இவர்களை மண்ணோடு மண்ணாக மாற்றி இன்றைக்கு காட்டாற்று வெள்ளமாக பார்க்கின்ற இடமெல்லாம் பசுமையாக தேயிலை தோட்டங்களாக, பள்ளிக்கூடங்களாக, கடைவீதிகளாக, மசூதியாக, தேவாலயமாக, கோவில்களாக, கடைகளாக, வீடுகளாக இருந்த இடம் இன்றைக்கு பாறைகளும் மரங்களும் மரவேறுகளும் சேரும் சகதியும் செம்மண் குளமாக மாறியிருக்கின்றதை காணுகின்ற போது, இறைவா, இப்படியும் நடக்குமா உலகத்தில் என்று ஏங்க வைக்கும் காட்சிகள்தான் இது நமக்கு உணர்த்துகிறது என்று சொல்லி, இது போன்ற சம்பவங்கள் இனி எங்கும் நடக்கக்கூடாது, நடக்காமல் இருப்பதற்கு மத்திய அரசும் மாநில அரசுகளும் முன்கூட்டியே நடவடிக்கை எடுத்து மக்களை காக்குகின்ற பொறுப்புகளை ஏற்க வேண்டும் என்று சமூக நல ஆர்வலர்களும் புவியியல் ஆர்வலர்களும் இன்னும் நல்லிதயம் கொண்டவர்களெல்லாம் கோரிக்கையாக மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இதை வைக்கிறார்கள். ஆட்சி ஆள்வதோடு மட்டுமல்லாமல், அரசாள்வதோடு மட்டுமல்லாமல், இந்த மக்களை ஆளுகின்ற உரிமையும் உங்களுக்காக வழங்கியிருக்கிறார்கள். இந்த மக்களை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடம் இருக்கிறது. இதையும் நிறைவேற்றுங்கள் என்று சொல்வதைத்தான் இன்றைக்கு நாம் ஏற்க முடிகிறது. அதைத்தான் நமது நீலமலை தொலைக்காட்சியும் இன்றைக்கு உருக்கமாக எடுத்து சொல்லி, இந்த கோர காட்சிகள் இனி ஒரு முறை எங்கும் நடக்கக்கூடாது என்று எண்ணி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவு செய்கிறோம்.